லைஃப் டைம் சேஞ்ச் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போ நம்ம பார்க்குறதுன்னு கேட்டீங்கன்னா, பாவக்கிரகங்கள் 9ஆம் அதிபதியாக வந்தா அவங்க எந்த இடத்துல இருந்தா நல்லது பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்த மட்டும் மீன லக்னத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, மீன லக்னத்துக்கு 2 9 கூடியவரா செவ்வாய் வந்துருவார். 2 9 கூடிய பாவக்கிரகம் வந்து யோகாதிபதியா வந்தா அவர் மறைஞ்சிருக்கணும். நான் ஏற்கனவே நிறைய வீடியோலாம் சொல்லியிருக்கேன். மறைஞ்சு இருந்து பலம் பெற்றா அவங்க நல்ல பலனை வழங்குறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா மீன லக்னத்துக்கு 2ல மேஷத்துல செவ்வாய் இருக்கிறது அவ்வளவு ஒன்றும் சிறப்பே கிடையாது. அது நல்ல பலன்களே வழங்குறது. 9ஆம் இடத்துல விருச்சிகத்துல இருக்கிறதும் பெரிய அமைப்பு கிடையாது. அவர் 11ல உச்சம் அடையணும். 11ல உச்சம் அடைஞ்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஜாதகத்தில் நீங்களே பாருங்க. ஒரு ஜாதகத்துல மீன லக்னத்திற்கு செவ்வாய் 11ல் உச்சம் அடைஞ்சு அந்த லக்னத்திற்கு 2 9 எந்த கிரகம் இருந்தாலும் சரிங்க, அது பயங்கரமான யோகத்தை கொடுத்துரும். இதுதாங்க கணக்கு. பாவ கிரகங்களை பொறுத்த மட்டும் இதுதான் மறைவு ஸ்தானங்கள்ல இருக்கணும். அதாவது 11ல போய் இருக்கிறது தப்பு இல்ல. 11ல இருக்கும் பொழுது அந்த செவ்வாயினுடைய வீடான 2லையும் 9லையும் எந்த கிரகம் இருந்தாலும் சரி, அது மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துருங்க. அதுக்காக செவ்வாயும் இல்லை, செவ்வாயும் நல்ல பலன். இதுதாங்க கணக்கு. செவ்வாய் மீன லக்னத்துக்கு 11ல இருக்கலாம், இல்லாட்டினா 6ல இருக்கலாம். என்னங்க 6ல மறையலாமா? தாராளமா மறையலாம். ஏன்னா சூரியனோட வீடுங்க. சூரியனோட வீட்டுல புரிதல் உண்டு. அங்க இருந்தாருன்னா ரொம்ப டாப் நல்ல யோகங்களை வழங்குவாருங்க. அதனால மீன லக்னத்திற்கு செவ்வாய் 6ல் இருப்பது ரொம்ப சிறப்புங்க. அதுக்கு அடுத்தபடியாக 11ல் இருப்பது நல்லது. இந்த 2 இடங்கள்ல செவ்வாய் இருந்தா மீன லக்னக்காரங்களுக்கு மிகப்பெரிய யோகம். நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், இந்த மாதிரி இருக்கிறவங்க நல்ல டாப்ல இருப்பாங்க. அப்போ செவ்வாயினுடைய மகத்துல இருக்கிற செவ்வாய்க்கு 2 9 இருக்கிற கிரகங்கள் நல்ல யோகம். ஓகே, தேங்க்ஸ்.